கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகிய 3 திசைகளிலும் பெரிய கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி தருகிறார் நல்லூர் கந்தன். கிழக்கு கோபுரம் 5 நிலைகளுடனும், தெற்கு மற்றும் வடக்கு கோபுரங்கள் 7 நிலைகளுடனும் காட்சியளிக்கின்றது. இன்று எமது நிகழ்ச்சியில் முருக பக்தரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான திரு சிவபாலன் அவர்களுடன் ஒரு சிறிய கலந்துரையாடலில் ஈடுபடுவோம். வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்லூர் முருகப்பெருமானுடைய அருளாசையுடன் உங்கள் முன் வருகிறேன். நல்லூர் முருகனை பற்றி நான் உங்களுக்கு விசேஷமாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த கோபுரம், நான் இப்பொழுது நிற்கும் கோபுரம் தான் நல்லூர்லேயே மிக உயர்ந்த கோபுரம். அதாவது வடக்கு வாசல் கோபுரம் என்று அழைக்கப்படும் மிக உயர்ந்த கோபுரம் இந்த கோபுரம். அதன் முன்னால் நாங்கள் நின்று கொண்டு உங்களோடு தொடர்பு கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நல்லூர் முருகனுடைய மகோற்சவமானது ஆவணி மாதம் அமாவாசை தீர்த்தோற்சவத்தை கணக்கு வைத்து அதன் முன்பாக 24, அதாவது 25ஆம் திருவிழா தீர்த்தோற்சவமாக அதன் முன்னால் 24 நாட்களுக்கு முதல் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும். அதற்கு முதல் நாள் வைரவர் பெருமான் சுற்றி வந்து அனைத்தையும் பாதுகாக்கும் திருவிழா நடைபெறும். அன்று மாலை வைரவர் அனைத்து கோபுரங்களிலும் முன் மண்டபங்களிலும் கொடியேற்றி அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துவார். அதன் பின்னர் மறுநாள் காலை 10 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். 10 மணி என்பது நேரத்தை குறிப்பதை தவிர சாஸ்திர விதிகளின்படி அது அமைவதல்ல. 10 மணி என்ற ஒரு நேரத்தை குறித்து வைத்து இங்கு கொடியேற்றுகிறார்கள். அதான் நேரத்தை அதில் கடுமையாக அனுசரிப்பவர்கள் நல்லூர் தேவஸ்தானத்தினர். அந்த 10 மணி கொடியேற்றம் எங்களுடைய எண்ணங்களை உயர்த்தி வைக்கிறது. அதாவது இறைவனை நோக்கி உயர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த கொடியேற்றம் ஏற்றப்படுகிறது. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களாக வரும். ஒவ்வொரு வாகனங்களும் எங்களுடைய ஒவ்வொரு மனதின் இயல்புகளை குறிக்கும். ஒவ்வொரு மனதையும் நாங்கள் இறைவனிடம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவன் அருள் என்றும் கிடைக்கும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைக்க வேணும். மயில் வாகனம் மற்றும் ஏனைய வாகனங்கள் சிறப்பானது மயில் வாகனம். அந்த முருகனுடைய மயில் வாகனம் ஓங்காரத்தின் வடிவத்தை சொல்வது. சேவல், அவனுடைய சேவற்கொடி ஓங்காரத்தின் ஒலியை குறிப்பது. ஆகவே அந்த மயில் வாகனம் பிரதானமாக முருகனுக்கு கொள்ளப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு பறவைகள் மிருகங்களின் வாகனங்களாக வருகின்ற பொழுது இறுதியிலே தேர் வருகின்றது. அதற்கு முதல் நாள் சப்பரம், அது கோபுரத்தை குறிக்கின்றது. அந்த கோபுரமே அசைந்து வருகிறது முதல் நாள். அதற்கு அடுத்த நாள் தேர் திருவிழா. எங்களுடைய இதய கமலத்திலே முருகன் அமர்ந்திருப்பதை குறிக்கிறது. தேர் என்பது எங்களுடைய தேரடி சித்தர் யோகசாமி செல்லப்பா சுவாமி அவர்கள் சொன்னது போல, உன்னை நீ நன்றாக தேர்ந்து கொண்டால் உன் இதயத்திலே முருகன் அமர்ந்திருப்பான். அதைத்தான் தேரடி சித்தர் என்று நாங்கள் இவர்களை அழைக்கின்றோம். அவர் சொன்ன வாக்கின் பிரகாரம் தேர்ந்து இருந்தால் எல்லாம் நன்றாக நடக்கும். உன்னை நீ நன்றாக அறிந்து கொள், தெரிந்து கொள், அப்பொழுது முருகன் உன் இதயத்தில் வந்து அமர்வான் என்று சொல்லி அந்த தேர் திருவிழா நடைபெறும். அனைவரும் வடம் கொடுத்து ஒற்றுமையை காட்டுகின்ற திருவிழாவாக அது அமைகின்றது. அதன் பின்னர் பச்சை சாத்தி இறக்குகின்ற பொழுது, தேரிலே சாமி வருகின்ற பொழுது சிவப்பு நிறமாகவும், தேரிலிருந்து இறங்குகின்ற பொழுது பச்சை நிறமாகவும் அதை காட்சிப்படுத்தியிருப்பார்கள். தீமைகளை அழிக்கின்ற இறுதி ஆணவத்தையும் அழிக்கின்ற முகமாக சிவப்பு நிறமும், அதன் பின்னர் எல்லாமே பசுமையாக இதமாக வாழ்வுகள் அமையும் என்பதை காட்டுவதற்காக பச்சை நிறமும் அங்கு சாட்டப்படுகின்றது.
அந்த இதயத்திலே இறைவன் ஆடி ஆடி வருவான் என்பதற்காக இந்த பச்சை சாத்தியது சுவாமியை ஆடி ஆடி தேரிலிருந்து இறக்கி கோயிலுக்கு கொண்டு செல்வார்கள். அதன் பின்னர் அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் நடைபெறும். அதாவது தீர்த்தல், யோகசாமியினுடைய வாக்கிலே தீர்த்தல், அதாவது எங்களுடைய எல்லா மனங்களையும் இதயங்களையும் சிந்தனைகளையும் தீர்த்து விடுதல். அதாவது அன்று நாங்கள் தீர்த்தத்திலே குளிக்கின்ற பொழுது எல்லாத்தையும் தீர்த்து விடுகிறோம். அதன் பின் நாங்கள் சுத்தமானவர்களாக ஆகிறோம், தெய்வீகமானவர்களாக ஆகிறோம் என்பதை குறிப்பது தீர்த்தம். அதுதான் தீர்த்தல் என்றதிலிருந்து வந்தது தீர்த்தம். அதற்கு அடுத்த நாள் பூங்காவனம். பூங்காவனம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இதயத்திலே இறைவனை பசுமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இறைவனுடைய மணவாள கோலத்தை நாங்கள் அன்று காணலாம். எங்களுடைய இதயத்திலே அவன் என்றும் மணவாளனாக இருப்பான், புதுமையாக இருப்பான், உற்சாகமாக இருப்பான் என்பதை காட்டுவதற்காக அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடைபெறும். எங்களுடைய இதயங்களிலே அவன் தொடர்ந்து இருப்பான் என்பதை காட்டுவது பூங்காவனம் என்பதை பசுமை வாழ்க்கையை நாங்கள் இறைவனிடம் வேண்டி அந்த பூங்காவனத்தை நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்த நாள் வைரவர், எங்களுடைய மனமெல்லாம் தூய்மையாக ஆகிவிட்டது, இதயம் பசுமையாக இருக்கிறது, இனி காவல் தேவையில்லை, முருகனே இதயத்தில் வந்து பூந்ததில் காவல் தேவையில்லை என்பதற்காக கடைசி நாள் வைரவர் மீண்டும் எழுந்தருளி அந்த கொடிகளை இறக்கி வைப்பார். அவர் கொடிகளை இறக்கி வைப்பாரே தவிர எங்கள் இதயங்களில் உள்ள முருகனை, தெய்வத்தை இறக்கி வைக்க மாட்டார். அது அடுத்த வருஷம் வரையும் தொடர்ந்து இருக்கும் என்பதாக இந்த நல்லூர் கந்தனுடைய திருவிழாக்களிலே குறிக்கப்படுகிறது. எல்லோரும் வந்து இந்த நெல்லை கந்தனுடைய அருள் பெற்று எழுதுமாறு வேண்டுகிறோம். வணக்கம்.